அனைவருக்கும் வணக்கம். வரலாறு காணாத என்று சொல்வார்கள் பொதுவாக. உண்மையில் சமீபத்தில் நெல்லை எதிர்கொண்ட இயற்கை பேரிடர் என்பது அத்தகைய ஒரு பேரிடர் தான். அந்த பேரிடரை எதிர்கொண்டு அதனாலெல்லாம் எங்களை சோர்வடைய செய்துவிட முடியாது என்று உடனடியாகவே மீண்டெழுந்து இவ்வளவு குறுகிய காலத்தில் நெல்லையில் இப்படி ஒரு புத்தக திருவிழா நடப்பதென்பது மிகுந்த பாராட்டுதலுக்குரிய விஷயம். இந்த புத்தக திருவிழாவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய புத்தக அன்பர்கள், கலை இலக்கியவாதிகள், இலக்கிய அமைப்பினைச் சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, இந்த புத்தக கண்காட்சி, புத்தக திருவிழா, புத்தக சந்தை என்று பல்வேறு பெயர்களிலே மாவட்டம் தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த புத்தக திருவிழா என்றால், பொதுவாக திருவிழா என்றால் கூடுவோம், களைவோம், மீண்டும் அடுத்த திருவிழாவில் கூடுவோம். நாம் புத்தகத்தையும் அவ்வாறு ஒரு திருவிழா மனநிலையோடு அந்த திருவிழா நடக்கக்கூடிய சமயத்தில் கூடுவதும், அப்போது பேசுவதும், அதற்கு பிறகு அதை பொருட்படுத்தாமல் விட்டுவிடுவதுமாக நாம் இருந்துவிடக்கூடாது என்கிற அக்கறையில்தான் இதுபோன்ற புத்தக திருவிழாக்கள் நடக்கிற போது பல்வேறு கருத்தாளர்களையும் எழுத்தாளர்களையும் அழைத்து வந்து உங்கள் மத்தியிலே உரையாற்றச் செய்து புத்தகங்களுடைய அருமையை பற்றியும் புத்தகங்களை படிப்பதனுடைய தேவையை பற்றியுமாக உங்கள் மத்தியிலே பேசுமாறு இந்த விழாக்குழுவினர் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த மேடையிலே என்னோடு உரையாற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தமிழின் மதிக்கத்தக்க கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்கள், தமிழ்நாட்டில் மதிக்கத்தக்க ஒரு கவிஞர் என்று சொல்வதற்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. ஏனென்றால் கவிஞர்கள் என்பவர்கள் எங்கும் பெருகிவிட்டதாக ஒரு குற்றச்சாட்டு, பொய்யான குற்றச்சாட்டு எப்போதும் இருக்கிறது. தமிழ்நாட்டின் மக்கள் தொகையோட கவிஞர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், அது குடிசை தொழிலை போல இருக்கிறது என்றெல்லாம் புகார்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. 8 கோடி தமிழர்கள் இருக்கும் இந்த நாட்டில் மிக குறைவானவர்களே எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதிலும் கவிதைகள் என்று பொருட்படுத்தக்கூடியவற்றை எழுதக்கூடியவர்கள் மிக குறைவானவர்கள். அவர்களில் மதிக்கத்தக்க பங்களிப்பை மனுஷபுத்திரன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய உயிர்மை பதிப்பகம் பல்வேறு நூல்களை தொடர்ந்து வெளியிட்டு தமிழின் அறிவு பரம்பலுக்கு மிகப்பெரிய பங்காற்றி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே அவரும் இந்த மேடையிலே இருப்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. தொடர் நாரும்புநாதன் போன்றவர்கள் இங்கே தொடர்ச்சியாக எங்களை போன்றவர்களை அழைக்க வேண்டும் என்பதிலே விருப்பத்தோடு பல முயற்சிகளை மேற்கொண்டு இன்றைக்கு நாங்களும் இங்கே வந்திருக்கின்றோம். நண்பர்களே, நெல்லைக்கு வருகிற போதெல்லாம் எனக்கு ஒரு கேள்விதான் எப்போதும் இருக்கிறது. அந்த கேள்வியை இன்றைக்கு உங்கள் முன்னால் வைத்துவிட்டு செல்கிறேன். நீங்கள் உடனடியாக எனக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை. கொஞ்சம் நிதானமாக கூட நீங்கள் யோசிக்கலாம். நெல்லை என்றால் இது கல்வியிலே சிறந்த ஒரு பகுதி என்கிற ஒரு பெயர் இருக்கிறது. நெல்லை என்றால் அது தென்னாட்டின் ஆக்ஸ்போர்டு என்று ஒரு பட்டம், புகழ் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு தென்னாட்டின் ஆக்ஸ்போர்டு என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில்தான் தமிழகம் அஞ்சத்தக்க வகையில் தமிழ்நாட்டின் அரசாங்கமே நீதிபதி சந்துரு அவர்கள் தலைமையிலே ஒரு குழுவை அமைத்து கல்வி நிலையங்களில் நிலவக்கூடிய சாதிய பாகுபாடுகள், சாதிய உணர்வு, இதையெல்லாம் எப்படி போக்குவது அல்லது சரி செய்வது என்பதை பற்றி ஆராய்வதற்காக ஒரு குழுவை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த அளவிற்கு நெல்லை பகுதியில் சமூகத்திலும் கல்விக்கூடங்களிலும் குறிப்பாக இளம் மாணவர்கள் மத்தியிலும் சாதிய உணர்வு ஒரு வெறியாக மாறி சக மனிதர்களை, சக மாணவர்களை கொன்றொழிக்கக்கூடிய அல்லது கொலைவெறி தாக்குதல் நடத்தக்கூடிய அல்லது ஒதுக்கி வைக்கக்கூடிய அல்லது சாதி ரீதியாக தங்களை தாங்களே சிறிய கூட்டுக்குள் அடைத்து கொள்ளக்கூடிய, பரந்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் சமம் என்று கருதாமல் பாகுபாட்டுடன் பார்க்கக்கூடிய ஒரு மனோபாவம் நெல்லை பகுதியில் மேலோங்கி வருகிறது. இந்த மனோபாவம் வெறும் நெல்லை மட்டும் இல்லாமல் இன்றைக்கு மாநிலம் முழுவதும் நாம் கவலை கொள்ளத்தக்க அளவில் பரவிக்கொண்டிருக்கிறது.
கல்வி வளாகங்கள் சமத்துவத்தின் தொட்டிலாக இருக்க வேண்டிய கல்வி வளாகங்கள், சமத்துவம் என்கிற சிந்தனையை சமூகம் முழுவதற்கும் கொண்டு சேர்க்க வேண்டிய கல்விக்கூடங்கள் எப்படி சாதிய சிந்தனை மேலோங்கும் இடமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்கிற கவலையை தமிழ்நாடு அரசு மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு இன்றைக்கு எதிர்கொண்டிருக்கிறது. அதற்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நீதிபதி சந்துரு ஆணையத்தின் முன்னால் பல்வேறு சமூக அமைப்புகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதிலே ஒன்று, மாணவர்கள் 8 மணி நேரம் கல்வி வளாகத்திற்குள் இழுக்கிறார்கள் என்றால் பெரும்பான்மையான நேரம், அதில் 2 மடங்கு நேரம் சமூகத்திலே, வீட்டிலே, வீதியிலே, உறவினர்கள் மத்தியிலே, நண்பர்கள் மத்தியிலே இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அந்த சிந்தனைகளைத்தான் கூடுதலாக உள்வாங்கி கொண்டு அதே சிந்தனைகளோடு பள்ளி வளாகத்திற்கும் வருகிறார்கள். அவ்வாறு வரக்கூடியவர்கள்தான் தங்களுடைய சக மாணவர்களை, சக ஆசிரியர்களை சாதிய கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடியவர்களாக மாறுகிறார்கள் என்று ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். அப்படியானால் நாம் இப்போது ஒரு கேள்வியை எழுப்பிக்கொள்ள வேண்டியிருக்கிறது. நெல்லை என்பது தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டா அல்லது சாதிய படுகொலைகளின், சாதிய வன்முறைகளின் பிறப்பிடமா என்கிற ஒரு கேள்வியை நாம் எழுப்பிக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த கேள்வியை ஒரு மேடை போட்டு ஊர் ஊராக போய் ஒவ்வொருவரிடமும் சொல்லிக்கொள்வதற்கு பதிலாகத்தான் குறைந்தபட்சம் உலக நாடுகளின் அனுபவங்களையெல்லாம் படித்து அவர்கள் எப்படி தங்களுக்குள் இருக்கக்கூடிய கருத்து மாச்சரியங்களையெல்லாம் கடந்து சமம் என்கிற ஒரு விஷயத்தை, சமத்துவம் என்கிற ஒரு விஷயத்தை கை கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த புத்தக கண்காட்சிகள், புத்தக திருவிழாக்களை தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. இப்போது நான் இவ்வாறு சொல்வது என்பது உங்களை குற்றம் சாட்டிவிட்டு போவதற்காக அல்ல நண்பர்களே. ஒரு படித்த ஒரு நாகரீக சமூகம், ஒரு 2023ஆம் ஆண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமூகம் இன்னமும் தன்னுடைய சக மனிதரை அவருடைய பிறப்பின் அடிப்படையில் அவருக்கு எவ்வளவு அறிவு இருந்தாலும், எவ்வளவு திறமை இருந்தாலும், எவ்வளவு ஆளுமை திறன் இருந்தாலும் அவரை பாலின ரீதியாக பெண் என்றோ அல்லது ஒரு மாற்று பாலினத்தவர் என்றோ அல்லது குறிப்பிட்ட சாதியிலே பிறந்தவர் என்றோ அல்லது குறிப்பிட்ட மதத்தைச் சேர்ந்தவர் என்றோ புறக்கணிப்பதோ, பாகுபாடாக நடத்துவதோ, அவர் மீது தாக்குதல் தொடுப்பதோ அல்லது வெறுப்பை பரப்புவதோ மிகவும் அநீதியான விஷயம் மட்டுமல்ல, கேவலமானதும் கூட. ஒரு நாகரீக சமுதாயம் என்று சொல்லிக்கொள்வதற்கான உரிமையை நாமே விட்டு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் நெல்லை பகுதி மக்களாகிய நீங்கள் உங்களை நீங்களே ஒரு ஆத்ம பரிசோதனைக்கு உள்ளாக்கி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை நான் இந்த இடத்திலே முன்வைக்கின்றேன். இவ்வாறு சொல்வதன் காரணமாக தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளெல்லாம் அப்படியே சமத்துவ பூங்காவாக பூத்து குலுங்குகிறது என்று அர்த்தமில்லை. தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளிலும் ஒவ்வொரு 15 நிமிடங்களுக்கும் ஒரு சாதிய வன்கொடுமை, ஒவ்வொரு 15 நிமிடங்களுக்கும் ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்து கொண்டிருக்கிற அகில இந்திய சராசரியிலிருந்து தமிழ்நாடு அப்படி ஒன்றும் பின்வாங்கி போய்விடவில்லை அல்லது குறைந்து விடவில்லை. தமிழகமும் இந்த விஷயத்தில் அகில இந்திய அளவில் போட்டி போட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையைத்தான் மாற்ற வேண்டும் என்று ஒரு சமூக நீதி கருத்திலே ஆழ பற்று கொண்ட தமிழ் சமூகம் இந்த சாதிய மனநோயிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு ஒரு சமத்துவத்தை நோக்கி, சமூக நீதியை நோக்கி நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த புத்தக கண்காட்சியினுடைய நோக்கம். அந்த வகையிலே இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோளை நான் முன்வைக்கின்றேன். நாம் சமூக நீதி என்று இன்றைக்கு நாடு முழுவதும் பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு கருத்தாக்கத்தினுடைய நாற்றங்கால் நம்மிடமிருந்து தான் அது நாட்டின் பல பகுதிகளுக்கும் சென்றிருக்கிறது என்று நம்மால் பெருமையோடு சொல்லிக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து இது போன்ற நம் தமிழ் சமூகத்தினுடைய தொன்மையான, வழமையான, பாரம்பரியமான நாகரிகத்தை கேவலப்படுத்தக்கூடிய எந்த ஒரு செயலையும் நாம் செய்யக்கூடாது என்று உங்களிடம் நான் மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன். கீழடியை இன்றைக்கு அகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு இடங்களிலே கிடைக்கக்கூடிய அகழ்வாய்வு சான்றுகள் எல்லாமே நாம் எந்த ஒரு குறிப்பிட்ட கடவுளுக்கோ, எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கோ, எந்த ஒரு சாதிக்கோ உரியவர்கள் அல்ல, நாம் இணங்கி வாழ்ந்த ஒரு சமூகம் என்பதை பறைசாற்றுகின்றன.
அப்படி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தினுடைய தற்கால குழந்தைகளாகிய நாம் இவ்வாறான அற்ப விஷயங்களின் பேரால் பிரிந்திருப்பது என்பதோ நம்மை நாமே பாகுபடுத்தி கொள்வது என்பதோ ஒரு நாகரிக சமூகத்திற்கான அடையாளமாக இருக்காது. அதை நீங்கள் துறக்க வேண்டும். இப்படிப்பட்ட இழிவான அடையாளத்தை நீங்கள் துறக்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் நெல்லையில் ஏற்படக்கூடிய இந்த மனமாற்றம் பரவ வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். நண்பர்களே, எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். இப்போ தான் தலைப்புக்கே வர்றையான்னு கேட்காதீங்க. இதுக்கு முன்னாடி பேசினதும் உங்களுக்காக தான் பேசினது. வெறும் புத்தக திருவிழான்றதுனால புத்தகத்தை பற்றி பேசிட்டு போகிறதுல அர்த்தம் கிடையாது. புத்தகத்தை வாங்கி படிக்கக்கூடிய, படித்து உள்வாங்கி கொண்டு சொந்த வாழ்க்கையில் கடைபிடிக்க முடிந்த விஷயங்களை எல்லாம் கடைபிடிக்க வேண்டிய மனிதர்களை பற்றி பேசாமல் புத்தகங்களை பற்றி மட்டும் பேசுவது பொருளற்றது என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே தான் நான் இவ்வளவு நேரமும் உங்களிடம் உங்களை பற்றிய தமிழ்நாடு முழுவதும் பரவி கொண்டிருக்கின்ற ஒரு தப்பான அபிப்பிராயம் அல்லது. இதிலே நான் சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டிலே ஓரளவுக்கு உண்மை இருக்கிறது. அந்த குற்றச்சாட்டிலிருந்து உங்களை நீங்கள் விடுதலை செய்து கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைப்பதற்காகத்தான் நான் இவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டேன். நண்பர்களே, எனக்கு தேர்ந்து படி என்ற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஏன் தேர்ந்து படி என்கிற தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்றால், இன்றைய தேதியில் உலகம் முழுவதும் ஏறத்தாழ 16 கோடி புத்தகங்கள் இருக்கின்றன. 2009ஆம் ஆண்டு எடுத்த ஒரு புள்ளி விவரம், அதற்கு பிறகு அடுத்தடுத்த ஆண்டுகளில் அது மேம்படுத்தப்பட்ட கணக்கின் அடிப்படையில் 16 கோடி புத்தகங்கள் இருக்கின்றன உலகம் முழுவதும். அது அல்லாமல் உரிமையற்று கேட்பாரற்று கிடக்கக்கூடிய கைவிடப்பட்ட அனாதை புத்தகங்கள், அது டைட்டிலே அப்படி தான் வச்சுருக்காங்க, அனாதை புத்தகங்கள் என்று ஒரு 2.5 கோடி புத்தகங்கள் இருக்கிறது. மனிதர்களைப் போலவே புத்தகங்களும் அனாதைகளாக இருக்கின்றன. என்னை பொறுத்தவரையிலும் ஏறத்தாழ ஏற்கனவே சொன்ன 16 கோடி புத்தக ஆகிவிடக்கூடாது என்கிற கவலை தான். இப்போ 16 கோடி புத்தகங்கள் ஏற்கனவே தொகுக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு 2.5 கோடி புத்தகங்கள் கேட்பாரற்று அது தொகுக்கப்படாமல் அனாதை புத்தகங்களாக இருக்கின்றன. இத்தனை புத்தகங்களையும் ஒருவர் படிக்கத்தான் வேண்டுமா? மொத்தமாக ஒரு 18-19 கோடி புத்தகங்கள் உலகம் முழுக்க இருக்கிறது என்றால், இந்தியாவில் ஆண்டொன்றுக்கு 90,000 புத்தகங்கள் அச்சாகி வெளியாகின்றன என்று சொல்லுகிறார்கள். இவ்வளவு புத்தகங்களையும் ஒருவர், அன்புக்குரிய நண்பர் எஸ்கேபி கருணா அவர்கள் மிகச்சிறந்த கல்வி பணியை செய்து கொண்டிருப்பவர் இந்த அரங்கத்திற்கு வருகிறார். அவரை வரவேற்கின்றோம். நெல்லையின் போற்றத்தக்க ஓவியர், எங்களுக்கெல்லாம் சார்வால் ஆசிரியர் கிருஷி அவர்கள் வந்திருக்கிறார். இப்போ உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய 19 கோடி புத்தகங்களையும் ஒருவர் படித்துவிட முடியுமா? அல்லது இந்தியா முழுவதும் ஆண்டுதோறும் வெளியாகி கொண்டிருக்கின்ற, ஒவ்வொரு ஆண்டு வெளியாகிற 90,000 புத்தகங்களையும் படிக்க முடியுமா? அல்லது தமிழிலே ஆண்டுதோறும் வெளியாகி கொண்டிருக்கின்ற சற்றேறக்குறைய 11,000 புத்தகங்களையும் ஒருவர் படித்து முடித்து முடியுமா என்று கேட்டால், அவ்வளவையும் படித்து தொலைக்க வேண்டிய அவசியமில்லை தான் என்னுடைய கருத்து. அவ்வளவையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, படிக்கவும் முடியாது. அப்படியெல்லாம் யாராவது சொன்னால் அப்பட்டமாக பொய் சொல்கிறார்கள். ஆண்டொன்றுக்கு 20,000 புத்தகம் படிக்கிறேன் என்று சொன்னாலும் சரி, அல்லது 20 லட்சம் புத்தகம், அதெல்லாம் அப்பட்டமான புழுகு, பொய். இவ்வளவு புத்தகத்தையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, படிக்கவும் முடியாது என்பது வேறு விஷயம். அப்படியானால் எதை படிப்பது என்று சொன்னால், மனிதர்கள் ஒரு நாகரீக சமூகத்தினுடைய தற்கால குழந்தைகள் என்ற முறையில் முதலில் தன்னை அறிந்து கொள்வதற்கும், தன்னுடைய ஆளுமை பண்புகளை வளர்த்து கொள்வதற்கும், தன்னுடைய சக மனிதர்களை புரிந்து கொள்வதற்கும், தனக்கும் இயற்கைக்குமான தொடர்புகளை அறிந்து கொள்வதற்கும், இயற்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை புரிந்து கொள்வதற்கும், சமூகத்தில் நிலவக்கூடிய பல்வேறு விதமான கருத்தோட்டங்கள் எவ்வாறாக வளர்ச்சியடைகின்றன, அல்லது அது எவ்வாறான ஒரு சமூக அசைவயக்கத்தை பெறுகின்றன என்பதையெல்லாம் உற்று கவனிப்பதற்கும் அதற்கான புத்தகங்களைத்தான் நாம் படிக்க வேண்டியிருக்கிறது. புத்தகத்தை பற்றிய தேடல் தொடர்ச்சியாக மனிதர்களுக்கு எப்போதுமே இருந்து வருகிறது. நீங்கள் இந்த புத்தகம் என்கிற இப்போதைய வடிவம் வருவதற்கு முன்பாக ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் சிரியாவில் சொல்கிறாங்க, சிரியாவில் 100 புத்தக கடைகளுடன் ஒரு தெரு இருந்தது என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. அவ்வாறான ஒரு மொராக்காவில் இருந்த ஒரு தெரு 2200 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தது என்று சொல்லுகிறார்கள். அநேகமாக உலகத்தின் முதல் புத்தக சந்தை அதுவாக இருந்திருக்கலாம். அப்படி
உலகம் முழுவதும் புத்தகத்திற்கான ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்கிறது. அது இன்றைக்கு இருக்கக்கூடிய புத்தக வடிவில் இல்லை என்றாலும் கூட மனிதர்கள் கற்களிலே பதிவு செய்திருக்கிறார்கள், களிமண் பலகைகளிலே தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள், மரப்பட்டைகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள், பிறகு பேப்பரஸ் என்கிற ஒரு தாளிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இப்போது இருக்கக்கூடிய நவீன காகிதம், அச்சு, இதெல்லாம் வந்தது. இதெல்லாம் கூட்டன்பர்க் என்பவர் 1490 அந்த காலகட்டத்திலே கண்டுபிடித்த பிறகு, இந்த அச்சுக்கோர்ப்பு முறையெல்லாம் வந்த பிறகு புத்தகம் அச்சிடுதல் என்பது ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை சமூகத்திலே உருவாக்கியிருக்கிறது. கடவுளை வணங்கக்கூடிய பணியை மட்டும் செய்வதாக நமக்கெல்லாம் சொல்லப்பட்ட தேவாலயங்களில், குறிப்பாக புத்த மடாலயங்களில், கிறிஸ்துவ மடையாளங்களில், அங்கெல்லாம் கூட நாட்டில் புழக்கத்தில் இருந்த பழைய கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய, எழுத்து வடிவில் மாற்றக்கூடிய இடங்கள் தனியாக ஒதுக்கப்பட்டிருந்திருக்கின்றன. பல்வேறு வடிவங்களில், அது கோடெக்ஸ் போன்ற வடிவங்களில், அல்லது பேப்பரஸ் போன்ற தாள்களில், அல்லது இந்த களிமண் பலகைகளில், மரப்பட்டைகளில் இருக்கக்கூடிய பல்வேறு கருத்து தொகுப்புகளை எல்லாம் படியெடுக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய இடமே ஸ்கிரிப்டோ என்ற பெயரிலே ஒரு தனி இடமாக மடாலயங்களிலெல்லாம் இருந்தது என்று குறிப்பிருக்கிறது. அப்படியானால் இந்த மடாலயங்கள் ஏன் அத்தகைய வேலையை செய்தன என்று சொன்னால், சமூகத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தின் மக்கள் அவர்களுடைய அனுபவங்கள், அவர்களுடைய கருத்தோட்டங்கள், அவர்கள் சக மனிதர்களுக்கு தெரிவிக்க விரும்பிய விஷயங்கள், இவை எல்லாவற்றையுமே பதிவு செய்துவிட்டு போயிருக்கிறார்கள். அதை நாம் இழந்துவிடக்கூடாது, அதை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வு மனித சமூகத்தின் நெடுகிலும் இருந்திருக்கிறது. ஆனால் ஒரு நவீன புத்தக வடிவம் என்பதற்கு சற்றேறக்குறைய ஒரு 700 ஆண்டுகள் வரலாறு இருக்கிறது. இந்த 700 ஆண்டுகளில் உலகெங்கும் இருக்கக்கூடிய மனிதர்கள் இவ்வளவு புத்தகங்களை நமக்கு தொகுத்து கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள். இந்த உலகம் மிக பரந்தது. இந்த உலகத்தின் எல்லா நாடுகளுக்கும் என்னால் போய் வர முடியாது. இந்த உலகத்தின் எல்லா நிலப்பரப்புகளையும் என்னால் பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் என்னால் பார்க்க முடியாது. உலகத்தின் வெவ்வேறு நிலப்பரப்புகளில் நிலவக்கூடிய தட்பவெட்ப நிலைகளில் வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது. ஆனால் வாழ்ந்து பார்ப்பதற்கான வாய்ப்புகள் கிட்டாமல் இருக்கிறது. உலகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய உணவை உண்டு ருசிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அதற்கான வாய்ப்புகள் எனக்கு வழங்கப்படாமல் இருக்கிறது. அல்லது உலகத்தின் வெவ்வேறு கால கொண்டாட்டங்களை எல்லாம் நேரில் கண்டு கழிக்க வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது. அதற்கான வாய்ப்பும் இல்லாமல் இருக்கிறது. இத்தனை வாய்ப்புகளையும் எனக்கு ஒரு சேர வழங்கக்கூடியதாக நான் படிக்கக்கூடிய ஒரு புத்தகம் எனக்கு கொடுக்கிறது என்றால், அதை படிப்பதற்கு எனக்கு என்ன கேடு என்கிற கேள்வியைத்தான் நான் எனக்கு நானே எழுப்பிக் கொள்கின்றேன். இதே திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்து இன்னமும் குற்றாலத்தை பார்க்காதவர்கள் இருக்கக்கூடும், பாபநாசத்திற்கு செல்லாதவர்கள் இருக்கக்கூடும், இதோ இங்கு இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோயிலுக்கு செல்லாதவர்கள் இருக்கக்கூடும், ஆதிச்சநல்லூருக்கு செல்லாதவர்கள் இருக்கக்கூடும். இதெல்லாம் பெரிய குற்றமாக நீங்கள் என்றைக்கும் நினைக்கவும் போவதில்லை, இழப்பாக கருதவும் போவதில்லை, அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் இதையெல்லாம் நேரில் செல்லாவிட்டாலும் கூட, பார்க்க முடியாவிட்டாலும் கூட, துய்த்து அறியாவிட்டாலும் கூட, இதையெல்லாம் ஒரு புத்தகம் நேரில் சென்று நீங்கள் கண்டுணர்ந்தவாறே உங்களுக்கு உணர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பை புத்தகங்கள் வழங்குகின்றன. புத்தகங்கள் என்பதில் வேறு ஒன்றுமில்லை, மனித அனுபவங்கள் தான் புத்தகங்களிலே இருக்கிறது. இந்த மனித அனுபவங்கள் என்று சொன்னால், உலகெங்கும் நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் 800 கோடி பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 800 கோடி பேரின் அனுபவங்களையும் நேரடியாக சென்று கேட்டறிவதற்கு, பார்த்தறிவதற்கு எனக்கு வாய்ப்பில்லாத போது, இவை புத்தகங்களின் வழியாக வெவ்வேறு சமூகங்களிலே வாழக்கூடியவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய இந்த புத்தகங்கள் அந்த மனிதர்களுடைய அனுபவங்களை எனக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றன. ஒரு குளிர் பிரதேசத்தினுடைய ஒரு எழுத்தை படிக்கிற போது அவர்கள் என்னை அந்த குளிர் பிரதேசத்திற்கு அழைத்து செல்லுகிறார்கள். நான் இதுவரையிலும் ருசித்தறியாத ஒரு உணவை பற்றிய விவரிப்பின் வழியாக அந்த ருசியிலே என்னை அவர்களும் இழுத்து கொள்கிறார்கள். இப்படியாகத்தான் புத்தகங்கள் மனித அனுபவங்களை பேசுகின்றன. தங்களுடைய சமூகத்திலே என்ன விதமான விஷயங்களெல்லாம் விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன, தன்னுடைய சமூகம் எந்த இடத்திலிருந்தே இன்னொரு இடத்திற்கு மாறி வந்திருக்கிறது, எப்படிப்பட்ட கருத்து பரிமாற்றத்தை அது அடைந்திருக்கிறது என்கிற விஷயங்களெல்லாம் தான் புத்தகங்களிலே இடம்பெற்றிருக்கின்றன.
இந்த புத்தகங்களை நாம் எல்லாவற்றையும் படிப்பதாக காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சமகாலத்தை, நம்முடைய இனத்தினுடைய பாரம்பரியத்தை, பெருமையை, மனிதகுலம் கடந்து வந்திருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க அந்த ஒரு பரிணாமத்தை, இதையெல்லாம் அறியக்கூடிய புத்தகங்களை நாம் தேர்ந்து படிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆனால் அம்பேத்கரை பற்றி நான் திருச்சி புத்தக கண்காட்சியிலே பேசுகிற போது ஒரு கருத்தை குறிப்பிட்ட போது பேசி முடித்து கீழே வந்ததும் பல நண்பர்கள் கேட்டார்கள், உண்மையில் அம்பேத்கரிடம் அவ்வளவு நூல்கள் இருந்தனவா என்று. ஆமாம், அம்பேத்கர் அவருடைய காலத்தில் அன்றைக்கு இருந்த தனிநபர் நூலகங்களில் அவருடைய நூலகம்தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய நூலகத்தை ஆனால் அம்பேத்கர் தான் வைத்திருந்தார். அந்த நூலகத்தை அன்றைக்கே சில வசதி படைத்தவர்கள் தங்களுக்கு விற்றுவிடுமாறு கேட்டபோது நான் தரமாட்டேன் என்று மறுத்துவிட்டு அதை சித்தார்த்தா கல்லூரிக்கு, அவுரங்காபாத்தில் இருந்த சித்தார்த்தா கல்லூரிக்கு நூலகத்திற்கு அம்பேத்கர் பின்னாளில் அதை கொடுத்து விட்டு சென்றார். அம்பேத்கர் புத்தகம் வாங்குவதை பற்றி குறிப்புகளை படிக்கிற போது ஒருவர் எழுதுகிறார், புலியின் நிழலில் என்கிற புத்தகத்திலே அம்பேத்கர் புத்தகம் வாங்கக்கூடிய பாங்கை பற்றி எழுதுகிறார். அதை எழுதுகிற போது ஒரு இடத்தில் வருகிறது, ஒரு குரான் புத்தகத்தை பார்க்கிறார் அம்பேத்கர். அது தங்க முலாம் பூசப்பட்ட எழுத்துக்களில் கொண்ட ஒரு குரானாக அது இருக்கிறது. தங்க முலாம் பூசப்பட்ட அந்த குரானை 800 ரூபாய் கொடுத்து வாங்குகிறார். அப்போது நீங்கள் 800 ரூபாய் என்றால் அம்பேத்கர் காலத்தில் அது எவ்வளோ பெரிய தொகை என்று உங்களுக்கு தெரியும். ஒரு புத்தகத்தை பார்த்த உடனே 800 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய அளவிற்கு அம்பேத்கருக்கு அன்றைக்கு வசதி இருந்ததா என்றால் அது இல்லை என்பதுதான் முக்கியமானது. அவருடைய இணையர் அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார், நீங்கள் படிப்பதற்காக சென்று விட்டீர்கள். அவர் வெளிநாட்டிலே படித்து கொண்டிருக்கிறார். நானும் குழந்தைகளும் என்னுடைய சகோதரன் கொடுக்கக்கூடிய சிறு உதவித்தொகையிலிருந்து நாங்கள் அரை வயிற்று கால் வயிற்று கஞ்சோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அம்பேத்கருக்கு அவருடைய இணையர் எழுதுகிறார். அதை படித்துவிட்டு அம்பேத்கர் அதற்கு பதில் எழுதுகிறார், நீ எழுதியிருக்கக்கூடிய இதே நிலையில்தான் இங்கே நானும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அம்பேத்கருக்கு உலகம் முழுவதும் சிலை வைக்கிறார்கள், அவர் வாழ்ந்த இடத்தை விலைக்கு வாங்குகிறார்கள், மிகப்பெரிய நினைவு மண்டபங்களை கட்டுகிறார்கள், எல்லாம் பண்ணுகிறார்கள். ஆனால் அவர் படிக்கிற காலத்தில் தான் அரை வயிறு கால் வயிறு பட்டினியாகத்தான் அவர் படித்திருக்கிறார் என்பதை அவர் பதிவு செய்திருக்கிறார். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் கூட ஒரு புத்தகத்தை பார்த்ததும் தன்னுடைய தகுதிக்கு மீறி, வசதிக்கு மீறி 800 ரூபாய் கொடுத்து ஒரு புத்தகத்தை வாங்கிய அம்பேத்கர் தான் பின்னாளில் ஒரு புத்தகத்தை எரிக்கிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு புத்தகத்தை 800 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய அம்பேத்கருக்கு ஒரு புத்தகத்தை எரிக்கும் மனநிலை ஏன் வருகிறது என்று சொன்னால், எது போற்றத்தக்க புத்தகம், எது தேர்ந்து படிக்க வேண்டிய புத்தகம், எது நிராகரிக்க வேண்டிய புத்தகம் என்று அவருக்கு தெரிந்திருக்கிறது. இப்போ எல்லா புத்தகத்தையும் நாம் வாங்கி நம்முடைய வீட்டு அலமாரிகளை குப்பையாக்கி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் வாங்கி வைத்த புத்தகங்களை படிக்காமல் அதை வெறும் குப்பையாக பார்க்கக்கூடிய மனநிலையும் நமக்கு தேவையில்லை. நான் எல்லா புத்தக கண்காட்சிகளிலும் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன். புத்தக கண்காட்சிகள் மாவட்டந்தோறும் நடக்கின்றன. புத்தகங்களை வாங்கக்கூடிய ஒரு பழக்கம் என்பது இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. ஆனால் ஒரு புத்தக கண்காட்சியிலே வாங்கிய புத்தகங்களை அடுத்த புத்தக கண்காட்சிக்குள்ளாக குறைந்தபட்சம் படித்து முடிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு இயக்கம் என்பது நடக்காமல் இருக்கிறது. ஆகவே இங்கே புத்தகங்களை நாம் எத்தகைய புத்தகங்களை வாங்க வேண்டும் என்று சொன்னால், மத நல்லிணக்கத்தை பேசக்கூடிய, சமூக நீதியை போற்றக்கூடிய, பாலின சமத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய, தமிழ் சமூகத்தினுடைய தொன்மையை, பாரம்பரியத்தை, வரலாற்றை பேசக்கூடிய புத்தகங்களை எல்லாம் நாம் தேர்ந்து படிக்க வேண்டியிருக்கிறது. அப்படி படிப்பதாக இருந்தால் முதலில் வாங்க வேண்டியிருக்கிறது. வாங்கிய புத்தகங்களை அடுத்த புத்தக கண்காட்சிக்குள்ளாக படித்து முடிக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை இங்கே நாருமுநாதன், வண்ணமுத்து போன்ற தோழர்கள்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். எழுத்தாளர் சங்கம், கலை இலக்கிய பெருமன்றம் போன்ற அமைப்புகள் பொறுப்பெடுத்து கொண்டு இங்கே பல்கலைக்கழகம் இருக்கிறது, பல கல்லூரிகள் இருக்கின்றது. இவையெல்லாம் சேர்ந்து அடுத்த ஆண்டுக்குள்ளாக ஒரு வாசிப்பு இயக்கத்தை நடத்தி இந்த ஆண்டு வாங்கிய புத்தகங்களை அனைத்தையும் வாசித்து முடிப்பதற்கு நெல்லை பகுதி மக்களை, நெல்லையே வாசிக்கிறது என்கிற ஒரு மிகப்பெரிய அறிவு புரட்சியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன்.
இப்படி நீங்கள் புத்தகங்களை வாசிப்பதிலே இந்த பகுதி மக்களை நீங்கள் ஈடுபடுத்தும் போது நிச்சயமாக புத்தக வாசிப்பில் ஈடுபடக்கூடிய ஒருவன் இன்னொரு மாணவன் மீது கத்தியை கொண்டு தாக்க மாட்டான் என்று நான் நினைக்கின்றேன். அண்ணா என் அண்ணனை வெட்டாதே என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தையின் கை மீது வாளினை பாய்ச்ச மாட்டான் என்று உறுதியாக நம்புகிறேன். நிச்சயமாக நான் நம்புகிறேன். அதனால் புத்தக வாசிப்பை பரவலாக்குவதன் மூலமாக நாம் மனித பண்புகளை மக்களிடத்தில் பரவலாக்க முடியும் என்று நம்புகின்றேன். அதற்கான இயக்கத்தையும் இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டு இந்த புத்தக கண்காட்சியில் என்னை பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நண்பர்களே.